யாரு கதவை தட்டுறது? யாருன்னு சொல்லுங்க. யாரு? கதவை தரேம்மா. உன்னைய கொல்ல வந்திருக்கேன். கதவை தரே. இது மனுஷங்களோட குரல் மாதிரி இல்லையே. ஒருவேளை அவளா இருப்பாளோ? அவளுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்பவே வார அவளுக்கு. தூக்கியம்மா, எனக்கு இப்ப உங்க உதவி தேவை. உங்க திருசூலம் எனக்கு இப்ப தேவைப்படுது. என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உங்க திருசூலத்தை நான் எடுக்க போறேன். ஓம் சக்தி. இதோ உனக்கு முடிவு கட்ட வாரண்டி. என்ன ஹெர்மா? என்ன தெரியுதா யாருன்னு? யார் நீ? யாருன்னு சொல்லு. எங்க வீட்டு கதவை எதுக்கு உடைச்ச? என்னை அடையாளம் தெரியலையா ஹெர்மா? பாரு, இப்ப தெரியுதா நான் யாருன்னு? மோனிகா நீயா? அப்ப சரி சொல்லு, எதுக்காக என்னோட புருஷனை கொன்ன சொல்லு. இந்த ஊர்க்காரன் எனக்கு பண்ண துரோகத்தால இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அழிப்பேன். அது உன்னையும் அழிப்பேன், உன் புருஷனையும் கொன்னுட்டேன். இந்த ஊர்க்காரங்க உனக்கு அநீதி செஞ்சாங்கன்னா நீ இந்த ஊர்க்காரங்களை கொல்லணும். ஏன் புருஷனை எதுக்கு கொன்ன? உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டி. பாது ஹெர்மா, உன்னோட புருஷனை கொன்ன மாதிரி இப்ப உன்னையும் கொல்ல போறேன். தயாரா இருந்துக்கோ. என்னையும் உன்னையால கொல்ல முடியாது மோனிகா. என் கையில என்னது இருக்குன்னு பாரு. என் கையில திரிசூலம் இருக்கு. நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே கொல்ல முடியும் மோனிகா. வேணாம் வேணாம், இனி கொன்றாத ஹெர்மா, நான் போயிடுவேன். எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு உண்டு மோனிகா. அதே மன்னிப்பு தான் உனக்கும். உன்னை இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சு விடுறேன். ஆனா என்னைய புருஷனை கொன்ன மாதிரி யாரையும் இந்த ஊர்க்காரங்களை கொல்லக்கூடாது. சரி, நான் யாரையும் கொல்ல மாட்டேன். நீ என்னை கொன்றாத, நான் போயிடுவேன். என்னையே நீ கொல்ல போறியா ஹெர்மா? நடக்காத காரியம். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னைய கொல்ல வருவேன். உன்னோட தில்லாலங்கடிவால் எனக்கு தெரியும் மோனிகா. உன்னைய கொல்லாம விட மாட்டேன். சீக்கிரம் உன்னை அழிக்கிற மருந்தை தேடுவேன். யாரு? யாரோ இப்ப என் பின்னாடி இருந்து பேசுற மாதிரி இருந்துச்சு. யாரு? அம்மா, உன்னைய உள்ள வந்து இப்ப என்னால பார்க்க முடியாது. ஏன்னா என் புருஷன் செத்து இன்னும் 16 கழியல. ஆனா உன்னை மட்டும் உன்ட்ட வேண்டிக்கிறேன். என் புருஷனை கொன்ன அந்த மோனிகாவை கண்டிப்பா அழிச்சே தீருவேன். அவளை அழிச்சு இந்த ஊருக்கும் நான் நிம்மதியை கொண்டு வருவேன். இது எனக்காக மட்டும் இல்ல, இந்த ஊருக்காக நான் கண்டிப்பா அதை பண்ணியே தீருவேன். செய்தலி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காலையில ஹெர்மா கோயில்ல போய் நின்னாலாமே. ஆமாக்கா, இப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. எப்படிதான் போறாளோ தெரியலம்மா. புருஷன் செத்து இன்னும் 16 கூட கழியல, அதுக்குள்ள கோயில் கோலன்னு அலையறா. ஏக்கு கோயில் உள்ளலாம் போலையா, சும்மா வெளியே தான் நின்னுட்டு இருந்தானோ. உள்ளேயோ வெளியேயோ எதுக்கு முதல்ல போய் அங்க இருக்கணும்? அதான் 16 கழிஞ்சன்னு உள்ள போய் பார்க்கலாமே. ஏக்கு நான் ஹெர்மா வர, அமைதியா இருங்க. என்ன ஹெர்மா காலையில இந்த சைடு வந்திருக்கா? ஒண்ணும் இல்லக்கா. நீங்க இந்த மோனிகான்ட்டு ஒருத்திய சொல்றீங்கல்ல, அவளோட கதையை மட்டும் சொல்லுங்கக்கா எனக்காண்டி. என்ன மோனிகா ஆத்மாவோட கதையா? அது எனக்கு தெரியாதே. மோனிகா கதையை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க. அப்படியா? அப்ப சொல்லுங்க, அவங்க எங்க இருக்காங்க? என்ன செய்தலி, எனக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதுக்கா. இங்க பக்கத்துல ஒரு வயசான தாத்தா இருப்பாரு. அந்த தாத்தாக்கு தெரியும் எல்லாமே. அந்த தாத்தாக்கு வயசு 122. குளத்தாங்கர சைடு ஓரமா இருப்பாரு. செய்தலி, நம்ம ஒரு குளத்தாங்கர கிட்ட தானே. இப்பவே நான் போறேன். இப்போ அந்த மோனிகா கதையை கேட்டு இவ என்ன செய்ய போறா? எனக்கு தெரியலக்கா. நேரமே வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். உன்னை அழிக்கிற ஆயுதத்தை நான் தேடுவேன் மோனிகா. உனக்கு அழிவு என் கையால தான் நடக்கும்.
பேசணும். என்ன என்கிட்ட பேச வந்திருக்கியா? இந்த ஊர்ல என்னைய தேடி ஒருத்தர் கூட வராதப்போ நீ மட்டும் வந்திருக்கிய. யார் நீ? உனக்கு என்ன தெரியணும்? நான் என்ன உனக்கு சொல்லணும்? தாத்தா, எனக்கு மோனிகாவோட கதை சொல்லுங்க. என்ன மோனிகா கதையா? நீ யாரு? எனக்கு தெரிஞ்சு நீ வெளியூர்காரியா இருப்பான்னு நினைக்கிறேன். அதை பத்திலாம் தெரிய வேண்டாம், கிளம்பு நீ. மோனிகாவுக்கு என்ன நடந்துச்சு? இந்த ஊர்க்காரங்க அவளுக்கு அப்படி என்ன பண்ணாங்க? அவ இந்த ஊர்க்காரங்களோட ஒவ்வொரு உயிரையா எடுத்துட்டு இருக்கா. அதுக்கு அவளோட கதை எனக்கு சொல்லுங்க. இந்த ஊருக்காக நீ தலையிடாதம்மா. நீயே லாஸ்ட் செத்து போறதுக்கான நேரமே வரும். தாத்தா, அவளை நான் பழி தீக்கணும். அவளுக்கும் எனக்கும் நிறைய தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு. என்ன சொல்ற நீ? அப்படி என்ன தீர்க்காத கணக்கு இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும்? என்னோட புருஷனை கொன்னுட்டான். அதுக்கு பழி வாங்க தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பா நான் அவளை பழி தீர்ப்பேன். என்ன? இந்த உன் புருஷனை கொன்னுட்டாளா? இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரை கொண்டிருக்கா. அவளா வராதப்போ நீ எதுக்கு வந்திருக்க? ஊர்க்காரங்களுக்கு வேணா அந்த அக்கறை இல்லாம இருக்கலாம். எனக்கு என் புருஷன் மேல அக்கறை இருக்கு. சொல்லுங்க, அவளோட கதையை மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் வேண்டாம் எனக்கு. இந்த ஊருக்காண்டியும் எனக்காண்டியும் நான் அவளை பழி வாங்குவேன். அப்ப சரி, நான் சொல்றேன். உனக்கு உன் உயிர் மேல ஆசை இருந்தா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பதில் சொல்லு. தாத்தா, அவளோட கதை சொல்லுங்க. என் புருஷனுக்காண்டி இந்த ஊருக்காண்டியால பழி வாங்குவேன். அப்ப சரி, சொல்றேன், கேளு. ஒரு காலத்துல மோனிகா ஒரு அழகான சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தா. அவளோட புருஷனுக்கு தீர்க்க முடியாத ஒரு நோய் இருந்துச்சு. அந்த நோய்க்கு மருந்து வேணும்னா நிறைய காசு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு பெரிய பங்களா வீட்டுல வேலைக்கு போனான். அந்த வீட்டுல அவ எல்லா வேலையும் பார்ப்பான். வீடு தூக்குறது, சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறதுன்னு எல்லா வேலையும் அவ மட்டும்தான் பார்த்தா. அந்த வீட்டுடைய முதலாளிங்க 2 பேர் தான். ஒன்னு ராஜலட்சுமி அம்மா, இன்னொன்னு ராஜராஜேந்திரன் ஐயா. இவங்க 2 பேரும் தான் இந்த வீட்டை ஆண்டுகிட்டு வந்தாங்க. ஒரு முறை ஊருக்குள்ள ஒரு பேச்சு நடந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அவங்க ஊர் கோவில்ல உள்ள துர்க்கையம்மன் சிலையில உள்ள திரிசூலத்தை காணோம். அந்த துர்க்கையம்மனோட திரிசூலம் தான் விலைமதிக்கில்லாத ஒரு பொருள். அதை காணும் உடனே ஊர்க்கூட்டம் போட்டாங்க எல்லாரும். எல்லாரும் கேட்டுக்கோங்க. நம்ம ஊர் துர்க்கையம்மன் திரிசூலத்தை காணுங்கிறதால அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும். யார் முதலில் வராங்களோ அவங்களுக்கே பரிசு.